தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காவலாளி அஜித்குமார் கொலை தொடர்பான விசாரணைக்கு அவரது தாய் மற்றும் சகோதரர் ஆஜர். சம்பவத்தன்று நடந்தது என்ன என்பது குறித்து இருவரிடமும் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை. அஜித்குமார் கொலை வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த மாநில மனித உரிமைகள் ஆணையம் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி 6 வாரங்களில் அறிக்கை தர புலன் விசாரணை பிரிவு ஐஜிக்கு உத்தரவு. அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த நிகிதா மீதான 25 லட்சம் ரூபாய் மோசடி வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும். புகார் அளித்த தனியார் கல்லூரி நிர்வாக மேலாளர் திருமங்கலம் ஏஎஸ்பியிடம் முறையீடு. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டவர் தாக்கப்பட்ட விவகாரம். தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் ஏடிஎஸ்பி விசாரணை. ஒசூர் அருகே 13 வயது சிறுவன் காரில் கடத்தி கொலை. பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் சென்னையில் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரப்புரை. தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடம் எடுத்துரைத்தார். விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக நிவாரணம் கோரி போராடியவர்களை மிரட்டிய மாவட்ட எஸ்பிக்கு இபிஎஸ் கண்டனம். சட்டத்தை மீறி செயல்படுவதை அரசு கைவிட வலியுறுத்தல். திமுக அதிமுகவுடன் கூட்டணி பேச்சு நடத்தப்படுவதாக கூறப்படுவதில் வதந்தி என ராமதாஸ் விளக்கம். செயற்குழு, நிர்வாக குழு மற்றும் பொதுக்குழு கூடி கூட்டணி பற்றி முடிவு செய்யும் என்றும் திட்டவட்டம். திமுகவோட பேசிட்டு இருக்காங்க, அந்த அதிமுகவோட பேசிட்டு இருக்காங்க, அங்கே அவங்களோட பேசிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் வதந்திகள் தான். போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஜாமீன் கோரி மனு. இன்று மாலை தீர்ப்பளிக்கிறது சென்னை நீதிமன்றம். நெல்லை மேலப்பாளையத்தில் ரம்புட்டான் பழத்தின் விதை தொண்டையில் சிக்கி 5 வயது சிறுவன் மரணம். மூச்சு திணறிய நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கடுவனூரில் முதிய தம்பதியை மிரட்டி அடித்து 200 சவரன் நகை கொள்ளை. பயங்கர ஆயுதங்களுடன் வீட்டிற்குள் புகுந்து 2 பேர் கொள்ளையில் ஈடுபட்ட நிலையில் மோப்பநாய் உதவியுடன் காவல்துறையினர் ஆய்வு. திருப்பூர் அருகே புதுமண பெண் தற்கொலை வழக்கில் கணவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என பெண்ணின் தந்தை மனு. வரதட்சணை கொடுமை குறித்து இதுவரை எஃப்ஐஆரில் பதிவு செய்யவில்லை என்றும் குற்றச்சாட்டு. திருவள்ளூரில் தாயுடன் நடந்து சென்ற 2 வயது பெண் குழந்தையை கடித்த நாய். இழுத்துச் செல்ல முற்பட்டதால் அதிர்ச்சி. கனமழையால் ஹிமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு. உத்தராகண்டின் அலக்கண்டா நதியில் பாய்ந்தோடும் வெள்ளத்தால் கரையோர மக்கள் வெளியேற்றம். கிரீஸின் லீரா பெட்ராவில் கட்டுக்கடங்காமல் எரியும் காட்டுத்தீ. ஏராளமான அரிய மரங்கள் தீப்பிடித்து எரிந்தன.
அண்மை செய்தியை பார்க்கிறோம். கடலூரில் பெண் காவலர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆண் காவலர் மீது புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், என்ன காரணத்திற்காக இந்த தற்கொலை நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது? இது குறித்த விவரம் என்ன? காயத்ரி, என்னுடைய உயிரிழப்புக்கு காரணம் ஆண் காவலர் தான் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு பெண் காவலர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த கொங்கராயனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சோனியா. இவர் சென்னையில் உள்ள ஆவடி ஆயுதப்படை காவல் போலீஸாக பணிபுரிந்து வரும் நிலையில் இவருக்கு கீழ்கவரப்பட்டு சேர்ந்த டிரைவர் மிதிலன் என்பவர் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. இவருக்கு 6 வயதில் மகள் உள்ள நிலையில் இவர் கடந்த சில ஆண்டுகளாக சென்னையில் ஆவடியில் தற்போது அந்த ஆயுதப்படை மைதானத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் அங்கு அவருக்கு ஏற்கனவே ராஜி என்ற காவலுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இருவருக்கும் தொடர்பு ஏற்பட்ட நிலையில் சோனியா என்பவர் கர்ப்பமாகி இருக்கிறார். இந்த நிலையில் அங்கிருக்கக்கூடிய ஆவடியில் ஆயுதப்படை காவலுடைய உயர் அதிகாரிகளிடம் இது குறித்து தெரிவித்திருக்கிறார். ஆனால் உயர் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் அவருக்கு பணிச்சுமை அதிகமாக கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் கடந்த 3 நாட்களுக்கு முன்னதாக கடலூர் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார். அதற்கு அப்போது கணவன் மற்றும் மகளுடன் இருந்த நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் சோனியா தற்போது உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் ராஜி என்பவருடைய ஆயுதப்படை காவலத்தில் இருக்கக்கூடிய ராஜி என்ற காவலுடன் பழக்கம் ஏற்பட்டது. ஆனால் இது கர்ப்பமாகிய நிலையில் அவர் கர்ப்பத்தை கலைக்க கூறினார். ஆனால் என்னை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிருக்கிறார். ஆனால் இது தொடர்பாக உயர் அதிகாரியிடம் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரியிடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் என் மீதே பணிச்சுமை அதிகமாக கொடுத்ததன் காரணமாகவே நான் பூச்சி மருந்து கொடுத்து உயிரிழப்பதாகவும் தற்போது அதில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் ஆண் காவலர் தான் காரணம் என தன் கடிதத்தில் எழுதி வைத்துவிட்டு பெண் காவலர் ஒருவர் பூச்சி மருந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கடலூரில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தற்போது நெல்லிக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆவடியில் ஆயுதப்படையில் பணிபுரியக்கூடிய காவலர் ராஜிக்கு தற்போது விசாரணை மேற்கொள்வதற்காக. நன்றி பிரேம், இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக. கிருஷ்ணகிரி அருகே காரில் கடத்தப்பட்டு 13 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இருவரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டியை அடுத்த மாவனட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவராஜ் என்பவரின் 13 வயது மகன் ரோஹித்தை நேற்று மாலை 2 நபர்கள் காரில் கடத்தியதாக கூறப்படுகிறது. கடத்தலில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பெட்ரோல் பங்க் ஒன்றில் நிறுத்திவிட்டு மற்றொரு காரில் சிறுவன் ரோஹித்தை கடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. சிறுவன் கடத்தப்பட்டது குறித்து அறிந்து பதறிப்போன பெற்றோர் அஞ்சட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் புகார் குறித்து காவல்துறையினர் உடனடி விசாரணை நடத்தவில்லை என தெரிவித்து ரோஹித்தின் குடும்பத்தினர் மற்றும் கிராம மக்கள் அஞ்சட்டி சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே கடத்தப்பட்ட சிறுவன் ரோஹித் அஞ்சட்டி காட்டுப்பகுதியில் சடலமாக கிடப்பதை காவல்துறையினர் தகவல் தெரிய வந்தது. சம்பவ இடத்தில் சோதனை நடத்திய காவல்துறையினர் சிறுவன் ரோஹித்தின் சடலத்தை கண்டெடுத்தனர். சிறுவன் உயிரிழந்த சோகத்தில் பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் அங்கிருந்த காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அஞ்சட்டி காவல்துறையினர் மாவனட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாதவன் மற்றும் உனிசேதநந்தம் கிராமத்தைச் சேர்ந்த மாதேவன் ஆகிய இருவரை பிடித்து விசாரித்து வருகின்றனர்.